கிடாய் தமிழ்நாடு சார்பாக இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டை நாங்கள் வச்சுருக்கோம். மெயின் காரணம் என்னென்னு சொன்னால் வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை. திங்க் கண்ட்ரி நல்லபடி திங்க் அவர் எக்கானமி இஸ் வெரி குட். சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நல்லபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய 1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து ஐ திங்க் வெரி அம்பிஷியஸ் டார்கெட். இதில் வந்து ரியல் எஸ்டேட்டுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து. பட் வந்து மெயினாக வந்து இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ரியல் எஸ்டேட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் அதை வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து வி ஆர் ஹியர் டுடே. வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அபவுட் 78% ஆஃப் ஜிடிபி ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் தி ஸ்டேட். இதை வந்து ஒரு 15% கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இன்னும் மோர் ஆர்கனைஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு மாஸ்டர் பிளான் இப்போ தான் 3ஆவது மாஸ்டர் பிளான் ரிவ்யூட் இருக்காங்க. 75ல் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான் வந்துச்சு. சிட்டிலாம் பெருசாக விரிஞ்சிருக்கு. ஐ திங்க் ஆஸ் அ டெவலப்பர் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அது மாஸ்டர் பிளான் தான் வந்து இட்ஸ் அ வெரி கிளியர் கட். தமிழ்நாட்டில் ஒரு 135 சிட்டிஸ்க்கு வந்து மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் பீன் டேக்கிங் லாங் டைம். நாங்கள் வி ரெப்ரசென்டிங் த கவர்மெண்ட் டு சே தட் கிடா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த என்டையர் திங். எங்களையும் நீங்கள் உள்ளக்க வந்து சேர்த்து இது பண்ணுங்கள். குயிக்காக அந்த மாஸ்டர் பிளானை வேகமாக எடுத்து கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த லேண்டை எங்கே வாங்குறது, அது எப்படி அப்ரூவல் வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் உட்காந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தெளிவுபடுத்தணும்னு சொன்னோன்னா வந்து இந்த மாஸ்டர் பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து சீக்கிரமாக கொண்டு வந்துட்டோம்னா பெட்டராக இருக்கும். இப்போ சமீபத்தில் பேசுன வரைக்கும் இன்னும் ஒரு 1-2 மந்த்ஸில் வரும்னு சொன்னாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ மெயின் திங். இது இல்லாமல் வந்து கிடாய் தமிழ்நாடு உடைய நாங்கள் புது டீம் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இன்னொரு மெயின் அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடாயை வந்து வளர்க்கணும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. ஆனால் கிடாய் வந்து ஒரு 10 ஊரில் தான் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹோசூர், தருமபுரி, பாண்டிச்சேரி ஆட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு 5 ஊரை நாங்கள் வந்து வி வாண்ட் டு மேக் இட் பார்ட் ஆஃப் கிடாய் தமிழ்நாடு. அதாவது வந்து நீலகிரிஸ் வி வாண்ட் நிறைய டெவலப்மெண்ட் ஹேப்பனிங் இன் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இதெல்லாம் சேர்த்து நீலகிரிஸ் ஒன்று உருவாக்க ஆசைப்படுறோம். கரூர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. வெள்ளூர், ஏன்னா வெள்ளூரும் ஒரு பெரிய சிட்டி இன்னைக்கு நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அதுவும் கிடாய் வெள்ளூரும் கொண்டு வர ஆசைப்பட்டிருக்கோம். சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்களில் வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக். வேறு ஏதாவது ஊர்களில் வந்து யாருக்காவது வந்து நிறைய வேறு அசோசியேஷன் இருக்குது. ஏன்னா கிடாயில் சேர்ந்துன்னு சொன்னால் அதோடைய நன்மைகள் வந்து ஏராளம். ஏன்னா வி ஹேவ் டைரக்ட் ஆக்சஸ் டு த கவர்மெண்ட், பி இட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ எனி பாலிசி எனிதிங் வி கவர்மெண்ட் கன்சல்டஸ். பிஸ்னஸ் எப்படி எளிதாக பண்ண முடியும், எந்த மாதிரி க்ரோத் பண்ணுறோங்கிறத நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து கிடாய் மெம்பர் ஆகிறங்கிறது வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்தந்த ஊரில் மெம்பர் ஆகலாம். புது ஊர் வி வாண்ட் டு டெவலப் இட் அப்படிங்கிறது தான் அது. இது இல்லாமல் வந்து வி ஆர் டேக்கிங் கிடாய் உடைய வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறோம். சமீபத்தில் வந்து துபாயிலையும் சிங்கப்பூர்லேயும் போன வருஷம் பண்ணியிருந்தோம். இப்போ மற்ற ஊர்களுக்கு ரியாது, அபுதாபி, தோஹா, மஸ்கட் அந்த மாதிரி ஊர்களுக்கும் வி வாண்ட் டு டேக் இட் அண்ட் மேக் இட் மோர் பாப்புலர் ஸோ தட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் ஹியர் அப்படிங்கிறது தான் வி வாண்ட் டு டூ இட். ஸோ வி ஆர் அலைன்ட் வித் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் திஸ் அச்சீவிங் திஸ் 1 ட்ரில்லியன் எக்கானமி. ரியல் எஸ்டேட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு வந்து மாஸ்டர் பிளான் பிகாஸ் அப்ரூவல்லாம் வேகமாக வந்துச்சுன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து உதாரணத்துக்கு ஒரு 500 அப்பார்ட்மெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் டேக்ஸ் அபவுட் அப்ரூவல் வர்றதுக்கே ஒரு 1.5 வருஷம் ஆயிடுது. அது குவிக்காக வரணும். அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வி கேன் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் 1 year அஹெட்னு சொன்னோம்னா இந்த பெனிஃபிட் கேன் பி பாஸ்ட் ஆன் டு தி கஸ்டமர். இது இல்லாமல் ஐ திங்க் வி ஆர் பிகஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நிறைய டேக்ஸ் கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்கோம். ஒரு 50 லட்ச ரூபா ஃப்ளாட் இன்னைக்கு யாராவது வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 15 லட்ச ரூபா இட் கோஸ் டு தி கவர்மெண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ். பி இட் ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு ஜிஎஸ்டி ஒரு ஒவ்வொரு பொருளையுமே வந்து கிட்டத்தட்ட 18-28% ஜிஎஸ்டி இருக்குது. So much we are contributing, and of course real estate is the second largest employer after agriculture, and we contribute about 8% of the GDP. But இதை இன்க்ரீஸ் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். we want to make India powerful. we want to make Tamil Nadu very good. But எல்லாத்துக்குமே ரியல் எஸ்டேட் தான் is most important. அதுக்காக தான் is what we have come to you.